நாங்கெல்லாம் பழந்துன்னு கொட்ட போட்ட 75 வருஷம் ஆலமர கட்சி, நீங்க எல்லாம் நேத்து வந்த அமைச்சர்கள், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க திமுக கொத்தடிமைகள். ஆனா சட்டமன்றத்துல தாவேக அமைச்சர்கள் தினமும் திமுகவை சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நேரடியாவே ஒளிபரப்பிட்டு இருக்கிறதுனால எல்லா தமிழக மக்கள் பாக்குறாங்க திமுக எவ்வளவு சட்டமன்றத்துல கேவலப்படுறதுன்னு பாக்குறாங்க. இது பொறுக்க முடியாம தான் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு தினமும் சபாநாயகர்கிட்ட எழும்பி காலில் விழாத குறைய, ஐயா இந்த லைவை நிறுத்துங்க, ரீல்ஸ்லயும் யூடியூப்லயும் கட் பண்ணி போடுறாங்க, அவை குறிப்புல இருந்து நீங்க நீக்கினாலும் மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சட்டமன்றத்துல காரசாரமான பல விவாதங்கள் நடந்து அதுல முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சட்டமன்றத்துல திமுக தினமும் செருப்படி வாங்கிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா இன்னைக்கு நடந்த சம்பவம் பயங்கரமா இருந்தது. கக்கூஸ் போராளி உதயநிதி ஸ்டாலின நிர்மல்குமார் சும்மா முடிச்சு விட்டுட்டாரு. அப்படி என்ன நடந்துன்னா, உதயநிதி ஸ்டாலின் எழும்பி சங்கி அமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. விட்ட அதே வேகத்துல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எழும்பி 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான பதிலடி கொடுத்தாரு. திமுக காரங்களுக்கு பொறுக்கவே முடியல. எல்லாரும் எழும்பி உடனே அமளியில ஈடுபட்டு ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட முடிவுன்னு பார்த்தா இல்ல, கக்கூஸ் போராளி ஓப்பன் சேலஞ்சுன்னு ஒரு புது கண்டென்ட்டோட மீண்டும் வந்தாரு. அது சம்பவம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் நேத்து நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருந்தாரு. அதாவது மரிய வில்சன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாரு. 3 துறை சார்ந்த ஃபைல்கள் முதலமைச்சரோட டேபிள்ல இருக்கு, எப்ப வேணாலும் ஓபன் ஆகலாம் அப்படின்னு. அதே விஷயத்தை மேற்கோள் காட்டி போன போக்குல நாங்க அடிச்சு விடல, உண்மையாவே 3 துறையில உள்ள ஃபைல் எங்கிட்ட இருக்கு, நேரம் வரும்போது நான் வெளியிடுவேன், என்ன வெளியிட வச்சிடாதீங்கன்னு திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. அதாவது 3 துறை, கடந்த திமுக ஆட்சியில 3 துறையில நடந்த ஊழலை எவிடன்ஸோட விஜய் அவர்கள் அவரோட டேபிள்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயம். சோ இன்னைக்கு அதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணுமே, மக்கள் ரெண்டு தப்பணுமேனு ரொம்ப யோசித்துட்டு வந்த உதயநிதி மெதுவா எழும்பி, நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், உங்களால முடிஞ்சா உண்மையாவே உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே, ஏன் நீங்க ஜோசியம் கேட்டுட்டு தான் இதெல்லாம் வெளியிடுவீங்களா அப்படின்னு கேட்க உடனே நிர்மல்குமார் அமைச்சர்கள் மீண்டும் எழும்புறாரு. இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள்ட்ட இருந்துதான் ரொம்ப அடி வாங்கினாங்க திமுக. இவர் என்ன சொன்னாரு, ஜோசியம் பாக்குற கதையெல்லாம் இங்க பேசாதீங்க, யாரு ஜோசியம் பார்த்து பட்ஜெட் துண்டு போட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. மீண்டும் இன்னொரு விஷயத்த போட்டு நம்ம மக்கள் மத்தியில கொஞ்சம் நன்மதிப்பு பெறலான்னு வந்தாரு. அது என்ன விஷயம்னா, இந்த MLA-க்களுக்கு கார் கொடுக்கிற விஷயம் ஏற்கனவே விஜய் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு ஒரு அறிவிப்பை. MLA-க்களுக்கு எல்லாம் கார் கொடுக்குறாங்க, உதவியாளர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பாயிண்ட் பக்காவா தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நம்ம தமிழகத்தோட நிதிநிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, அதனால எங்க திமுக உள்ள 59 அமைச்சர்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நானும் நினைச்சேன் பரவாயில்லையே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனா நம்ம ஆளுங்க புது ஆளுங்க தான், ஆனா சும்மா விடுவாங்களா? அதுவும் யாரு, பெரியசாமி ஆதவ் அர்ஜுனா, அவர் எழும்பினாலே சும்மா தீப்பொறி பறக்கும். எழும்பி விட்டாரு பாருங்க ஒரு பதிலடி. அத திமுக காரங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2 3 வீடு இருக்கா, ஆனா மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுத்து அரசு வீடுல தான் இருக்காரு. வீடு உங்களுக்கு சும்மா தரல, நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, உங்களுக்கு வீடு கிடைச்சி, அதாவது ஒருத்தருக்கு தேவையை நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரிதான் இந்த கார் வழங்குற திட்டமும் சும்மா எல்லா MLA கார் வாங்கினா கொண்டு போங்கன்னு கொடுத்து விட மாட்டாங்க. கார் வேணும் அப்படின்னு யார் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கார் கிடைக்கும் அப்படின்னு சரியான பதிலடியை கொடுத்தாரு. சோ இவங்க ஸ்கோர் எல்லாம் டோட்டலா உடஞ்சு போச்சு. கடைசியா இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எந்த படம் ரிலீஸ் ஆகுது, என்ன மூவி ஓடுது, OTT-ல என்ன ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே கவனம் கிடையாது. சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.